நண்பர்கள்ட்ட ஒரு கேள்வி. ஒரு 2 கேள்வி எனக்கு. அதுக்கு பதில் மட்டும் யாராவது எனக்கு தெரிஞ்சா சொல்லுங்கள். ஒன்று வந்து முதல் கேள்வி என்ன அப்படின்னா, அன்னைக்கு கொடியேத்தும்போது விஜய் சார் ஃபஸ்ட் டைம் கொடியேத்துனார்ல, அப்போ கொடியேத்தும்போது அந்த காவலர்கிட்ட இருந்து அந்த கை ஸ்லிப்பாகி அவர் கீழே கொஞ்சம் விட்டுட்டார். விட்டவுடனே டக்குன்னு அதை விஜய் வந்து அந்த கயிறை பிடிச்சி இழுத்தார். அவர் கண்ட்ரோல் பண்ணி அந்த கயிறை இழுத்து கொடியேற்றி அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு. அதை வந்து நான் அதை இவ்வளோ நாள் பேசாமல் இப்போ வந்து பேசுகிறாங்க. அந்த கொடியேற்றுறதுக்கு எங்கள் அப்பா தாத்தா கொண்டாந்த ஆட்சியில் தான் கொடியை ஏற்ற முடிஞ்சது, இல்லைன்னா கவர்னர் தான் ஏற்றிக்கிருந்தாருன்னு ஒருத்தர் பேசுகிறாரு. இன்னொருத்தர் இருந்தாலும் என்ன சொல்கிறாரு, கொடி எப்படி ஏற்றணும்னு உனக்குலாம் தெரியுமா? முதல்ல கொடி எப்படி ஏற்றணும் தெரியுமான்னு அவ்வளோ கேள்வி கேட்குறீங்க. ஏங்க நீங்கள் ஒரு 40-50 வருஷமாக கொடி ஏற்றிருப்பீங்களா? சுதந்திர தினத்துக்கும் குடியரசு தினத்துக்கும் மாற்றி கொடி ஏற்றி அப்படியே அங்கே நட்டுட்டிங்களா? முதல்ல உங்கள் தொகுதியில் போய் கொடி ஏற்றுறதுக்கே உங்களை உள்ள விட மாட்டாங்க. ஏன்னா அதுக்கே முடியல. நீங்கள் ஒரு நாட்டு கொடி ஏற்றுறத பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. என்னமோ 40 வருஷமாக சுதந்திரம் வாங்கி கொடி ஏற்றின மாதிரி. அது ஒன்று. ரெண்டாவது, உங்களுக்கு அந்த இன்னொரு கேள்வி உங்கள்கிட்ட இருக்குது. அந்த செத்து போனவங்கள வச்சு எதுக்குங்க அரசியல் பண்ணுறீங்க? கேட்டால் தந்தை பெரியார், எங்கள் தாத்தா, அவங்க பெரியப்பா, இந்த பக்கம் சித்தப்பா, வாவுசி எங்கள் சித்தப்பா உண்மையான அரசியல்வாதினா யார் தெரியுங்களா? நான் என்ன செஞ்சேன், மக்களுக்கு இப்போ வரைக்கும் என்ன செஞ்சுருக்கேன், என்ன நடந்திருக்குது, நான் பண்ணின நல்லது மட்டுமே சொல்லி அரசியல் மக்கள்கிட்ட வந்து ஓட்டு கேட்குறான் பார்த்தீங்களா? அவன் தான் உண்மையாக அரசியல்வாதி. இந்த செத்துப்போனவங்களை வச்சு அரசியல் பண்ணுறது, நான் அவங்க பேரன், இவங்க என் சித்தப்பன், அவன் என் தாத்தா, இவன் பக்கத்து வீட்டு பங்காளி, இவன் ஏற்று ஓட்டு பங்காளின்னு சொல்லி செத்துப்போனவங்களெலாம் கை காமிச்சு இந்த சினிமா வசனம் டயலாக் பேசி மக்களை ஏமாற்றிக்கிட்டே இன்னும் எத்தனை நிமிங்க. அதில் இன்னும் உங்கள்கிட்ட பிடிக்காத ஒரு விஷயம் தெரியுமா? எவனாவது பெண் பிள்ளையை தொட்டுட்டானா அந்த பாடி அப்படியே வச்சிட்றான். அடுத்த நிமிஷம் அவனை தூக்கி மிதித்து கொண்டாந்து போட்டு அவனை வெட்டி புதைச்சிட்டு தான் அந்த பெண் பிள்ளையை தொட்டு அடக்கம் பண்ணவே விடுவேன்றீங்களே. விஜயலட்சுமி அந்த கொடுமைப்படுத்தி அவ்வளோ வீடியோ எடுத்து போட்டு எல்லாம் பண்ணி வச்சுருக்கீங்களே. உங்களை முதல்ல என்னங்க பண்ணுறது? முதல்ல பெண் பிள்ளையை உங்கள்கிட்ட இருந்தாங்க முதல்ல காப்பாற்றிருக்கணும். அதை விட்டுவிட்டு நீங்கள் என்னமோ காந்தியவாதி மாதிரி அடுத்த பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் பேசுங்க. இந்த எலெக்ஷன் போனப்போ ஒரு ஊரில் நீங்கள் ஒரு பிள்ளையை பிடிச்சி மொத்தம் கொடுத்தீங்க, ஞாபகம் இருக்கா? அந்த பிள்ளைக்கு எட்டலை வேனுக்கு, அப்படி குனிஞ்சு அந்த பிள்ளைக்கு மொத்தம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அது வயசுக்கு வந்த பிள்ளை தானே. வயசுக்கு வந்த பிள்ளைக்கு உங்கள் வயசுக்கு மொத்தம் கொடுக்கலாமா? நீங்கள் முதல்ல நீங்கள் வந்து பெண் பிள்ளையை பாதுகாப்பு பற்றி பேசுகிறீங்க.